கொட்டுக்காளி. இந்த படத்தோட கதைகளும் என்னன்னா, ஹீரோவான சூரி சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் பெரியவங்களாம் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்றதுனால ஒரு மாதிரி வீட்டுல பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்துருக்க பெரியவங்க எல்லாம் அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு சொல்றாங்க. இதனால எல்லாரும் பேய் ஓட்டுறவங்க கிட்ட கூட்டின்னு போக பொண்ணோட அப்பா அம்மா, அப்புறம் பையனோட அப்பா அம்மா, சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் வந்து பேய் ஓட்டுறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. போற வழியில அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பேய் ஓட்டுற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. போது தூரத்துல ஏதோ ஒரு ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன், அதாவது சாங்ஸ் ஓடுது. அப்போ அந்த பொண்ணு அந்த பாட்டுக்கு எசப்பாட இதை பார்த்த சூரி பயங்கரமா கோவம் அந்த பொண்ணை அடிச்சு பொழக்கிறாரு. அப்புறம் அவங்க தடுத்து திருப்பியும் சமாதானம் பண்ணி அந்த பேய் ஓட்டுறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மீதி நடக்கதான் படத்தோட கதை. இந்த படத்துல சூரி, அனபென் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதுல நடிச்சிருக்கிற எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுல புதுமுகங்களை வச்சு படத்தை எடுத்திருக்காங்க நிறைய பேரை. ஒரு கிராமத்தில் நடக்கிற யதார்த்தமான சூழ்நிலையும் அவங்க பேசுற பேச்சு, அவங்க பேசுற காசிப், இதெல்லாம் வந்து எடுத்து படத்தை சொல்லியிருக்காங்க. அந்த ஊர்ல சில விஷயம் இல்லாத விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் பங்க்ல ஒரு புட்டிகளை போயிட்டு பெட்ரோல் வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் சில விஷயத்த இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த செகண்ட் ஹாஃப்ல படம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு ஸ்கிரீன் பிளே. ஒவ்வொரு ஷாட்டும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டாக எடுத்து வச்சுக்கனால கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் லேக் ஆகுது அங்கங்க. சூரி லாஸ்டா வந்த கருடன் படத்துல இருந்த ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த கொட்டுக்காளி படத்துலயும் அவரு ஒரு டிஃப்ரெண்டான ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. அனபென் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, கரெக்டாகவும் நடிச்சிருக்காங்க அவங்க. மற்றும் கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் எல்லாரும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. லைவ் மியூசிக் வச்சு எடுத்திருக்காங்க, கேட்க நல்லா தான் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் படத்துக்கு ஒரு மியூசிக் தேவைப்படும், அது மிஸ்ஸிங் படத்துல. இந்த படத்தை எடிட்டிங் சினிமா படங்கள்லாம் சூப்பர். படத்துல மியூசிக் கிடையாது. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு வினோத் ராஜ். இதுக்கு முன்னாடி அவரு கூழாங்கல் படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் அவருக்கு செகண்ட் மூவி, நல்லா தான் எடுத்திருக்காரு. பட் கமர்ஷியல் மூவி பார்த்ததுனால ஆடியன்ஸுக்கு இந்த படம் கரெக்டாக போய் சேரல தான் நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம்.